பண்ணலாம். டேனியல் ஸ்டார்ட் பண்ணலாம். டேனியல் ஸ்டார்ட் உலக பண்ணலாமா? தமிழ் மற்றும் ஸ்டார்ட் பண்ணலானே. ஸ்டார்ட் பண்ணலாம். உலகத் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். த ரைஸ் அமைப்பின் 16வது உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாட்டிற்கான முன்னோட்ட இணையவழி ஒன்றுகூடலுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இருகை கூப்பி வருக வருக என்ற அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த சங்கம் 5 என்கின்ற மாபெரும் தமிழ் முயற்சியை ஒரு தொழில் புரட்சியை நோக்கி நகர்த்துகிற விதமாக வாரம் ஒரு ஆளுமை என்கின்ற விதத்தில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆக சிறந்த ஆளுமையினுடைய உரையாடலை நாம் கேட்டு வருகிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு தனி மனிதனுடைய ஒரு நிதி மேலாண்மையை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிதித்துறையில் இயங்குகிறவர்கள். குறிப்பாக நிறைய பயிற்சிகள் நிறைய ஒரு சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியும். அப்படி ஒரு ஆக சிறந்த ஆளுமையை தான் இன்றைக்கு நம்முடைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராய் நாம் அழைத்திருக்கிறோம். அவரை வரவேற்று சார் ஓவர் டு யூ சார். ஒரு ஆக சிறந்த உரையை இந்த தமிழ் சமூகத்தின் ஒரு மாபெரும் நம்பிக்கையாய் தொழில் நம்பிக்கையாய் விளங்குகிற இந்த ரைஸ் அமைப்பின் சார்பாக உங்களை நெஞ்சார வருக வருக என்று வரவேற்று the floor is over to you sir. Thank you so much sir. Thank you மிஸ்டர் டேனியல். நம்ம செஷன் போயிடலாம். ஆல்ரெடி இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க அண்ட் அவரும் இன்ட்ரோ கொடுத்துட்டாரு. ஸோ என்னை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லி டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாலும் பாருங்கள். இந்த செஷன் போகிறதுக்கு முன்னாடி சில டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிடுறாங்க. அந்த செஷன் வந்து புரியக்கூடிய தமிழ் லாங்குவேஜில் தான் இருக்கும். அதே மாதிரி ஆங்கிலம் பேசினாலும் அதுவும் புரியக்கூடியதான் இருக்கும். எளிமையாக இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நம்ம கண்டென்ட் நீங்கள் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எந்தவித ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டோட ப்ரொமோஷனோ இல்லாட்டி பர்டிகுலர் ஏதாவது ஒரு கம்பெனியோட பிராண்டையும் இங்கே பிச் பண்ண மாட்டோம். முக்கியமாக வந்து நாளைக்கே எப்படி பெரிய செல்வந்தர்கள் ஆகலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை. அதனால் என்கிட்ட வந்து ஈக்விட்டி ட்ரேடிங் டிப்ஸு, அடுத்து வந்து ஒரு வருஷத்துக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், கிரிப்டோ கரன்சி நல்லதா, ஃபாரெக்ஸ் நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி எது கேள்விகள் என்கிட்ட கேட்க வேண்டாம். அதுக்குண்டான ஆன்சர் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பேசிக்கான நம்பர் லாங்குவேஜ் தான் பேச போகிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கிச்சன்லேருந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் வரைக்குமே நீங்கள் ப்ராசஸை சரியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஃபினான்ஸ் வந்து 80% பில்ட் பை டிசிப்ளின் தான். மிச்சம் இருக்கிற 20% தான் ஐடியா அண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து ஆழமாக நம்புகிறோம் நாங்கள். ஸோ அதை பற்றி தான் அந்த டாப்பிக்கில் இருக்கும். ஸோ நிறைய இடத்துல வந்து சில கான்செப்ட்ஸும் எக்ஸாம்பிள்ஸும் சொல்லுவோம். 100% எல்லாத்துக்குமே சூட் ஆகாது. 80%லேருந்து ஒரு 90% சூட் ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வயசில் இருக்கிறவரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது 45 வயசுக்கு மேலே இருக்கிறவருக்கு அது சூட் ஆகாது. அந்த மாதிரி வந்து ஏஜ் வைஸும் அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் வைஸும் மாறும். அதனால் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டாபிக் வந்து ரிலேட்டடாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க. ரிலேட்டடாக இல்லாத இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட் லெட் இட் கோ அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. ஸோ அப்போ இந்த செஷனில் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, பர்சனல் ஃபினான்ஸ்ன்றது வந்து ஒரு யூஜி டிகிரி மாதிரி, வெல்த் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பிஜி டிகிரி மாதிரி. ஸோ யூஜி டிகிரி முடிக்காமல் பிஜி டிகிரி முடிக்க முடியாது. பர்சனல் ஃபினான்ஸ்ன்றது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான் அப்படின்றத இங்கே பேசிக்காக புரிய வைப்போம். அதுலேயே வந்து ரொம்ப புல்லட் பாயிண்ட்டாக நம்ம இங்கே சொல்லுவோம். பர்சனல் ஃபினான்ஸ் வந்து எந்தெந்த பேராமீட்டரில் பட்ஜெட்டிங்கில் எது செய்யணும் செய்யக்கூடாது, லோன்ஸில் எது செய்யணும் செய்யக்கூடாது, அதே மாதிரி முதலீடுகள் எதுவும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். தென் வந்து ஃபினான்ஷியலில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹமாம் சோப்பை ரெடி பண்ணுறது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலுமே
ஒரு கன்சியூமருக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் பக்கத்தில் வந்து ஒரு பெட்டி கடை இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டிமார்ட் இருக்கலாம், இல்லாட்டி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்கலாம், இல்லாட்டி ஆன்லைனில் நீங்கள் வந்து இப்போ பிளிங்கிட்டு, பிக் பேஸ்கெட் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபினான்ஷியலும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதில் இருக்க சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலான்னு சொல்லுவோம். முக்கியமாக இந்த இந்த செஷனில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களோட ஃபினான்ஸ் முடிவுகளை வந்து ப்ராடக்ட் பேஸ்டாவோ பிராண்ட் பேஸ்டாவோ எடுக்கவே கூடாது. நீங்கள் என்ன வருமானத்தில் இருக்கீங்க, உங்களோட குடும்பம் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்குது, அந்த சூழ்நிலைக்கு என்னென்ன கோல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டா ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு தேவைக்கு தான் நீங்கள் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அக்சஸ் பண்ணணுமே தவிர, அஜ்மல் சொன்னார், செகண்ட் வந்து நிறையா தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இந்த யூடியூப் இவர் எப்பயுமே நல்லா பேசுவார் அப்படின்னு நீங்கள் முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது ராங்காக தான் போகும் அப்படின்றத இங்கே நீங்கள் புரிய வைப்போம். ஃபைனலாக வந்து ஒரு ஒரு எக்ஸல் ஷீட் நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணும் பட்சத்தில் எந்தவித அட்வைசருமே தேவைப்பட மாட்டாங்க. நீங்களே உங்கள் ஃபினான்ஸை ஈஸியாக ஒரு கோல் பேஸ்டாக மாற்றலாம். ரைட்? ஸோ இந்த செஷன் வந்து 1 ஹவரில் எடுக்கணுங்க. ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் வந்து 2.5 மணி நேரம் ஆகும் டெலிவரி ஆகிறதுக்கு. நான் அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி 1 ஹவரில் டெலிவரி பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு 7 மணிக்கு முடிச்சிடலாம். டேனியல் இது ஓகேங்களா? ராம் இது ஓகேங்களா? 7 ஓகே சார், 7 ஓகே சார், நம்மளால ஓகே சார். முடிச்சிடலாம். ஏன்னா 6 we have to ஸ்டார்ட் பண்ண ஆமா வேண்டியது. ஆமா 7 மணிக்கு நீங்க ஒரு முடிச்சிடலாம். 10 மினிட்ஸ் போனாலும் பரவாயில்ல. ஓகே 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 இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நான் இங்கே வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து எக்கனாமிக் டைம்ஸ் சேனல்ஸில் பார்த்துருக்கலாம். இப்போல்லாம் யூடியூப் சேனலில் போய் பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லைன்னா எல்லா வியூஸ்க்காண்டி ஸ்பெகுலேட்டடாக இருக்கிறதுனால அதை நாங்கள் நம்புறது இல்லை. ஸோ என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டமெண்டல் விஷயங்கள் தான் பேசியிருப்பேன். அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, ஃபினான்ஸில் மேம்படலாம் அப்படின்றதான் எங்களோட ஆழமான கருத்து. அதே மாதிரி என்னோட ஆர்டிக்கல் வந்து நாணய வீடனில் வருது. இப்போது அடுத்து வந்து ஒரு 26 வாரத்துக்கு வந்து ஒரு தொடரும் வரப்போகுது. நீங்கள் அதை பார்க்கலாம். அதாவது உங்களோட சம்பளத்திலிருந்து உயில் வரைக்கும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ஆர்டிக்கல் எழுதுகிறேன். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அதையும் வாங்கி படிங்க. இதெல்லாம் முன்னாடி வந்த நாணய வீரன் பத்திரிகைகள். அது போக நிறைய ஒரு ஃபோரமில் வந்து பிஎன்ஐ ஃபோரமில் வந்து நான் வந்து ட்ரைனிங் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஸோ அங்கே எடுத்த ட்ரைனிங்ஸ் தான். ஆமாம், இங்கேருந்து நம்ம கண்டென்ட்டில் போவோம். இது ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு உண்டான கண்டென்ட்டும் இதில் கலந்து வரும். எனக்கு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சில கேள்வி கேட்குறேன். எல்லோரும் நீங்கள் எனக்கு சேட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இதில் யாராவது என்ஆர்ஐஸ் வந்து வந்திருக்கீங்களா? என்ஆர்ஐஸ்னால் எஸ்ன்னு மட்டும் போடுங்களேன். மொத்தம் பார்ட்டிசிபெண்ட் வந்து 25 பேர் இருக்கோம். எஸ். மிஸ்டர் ரூபன், ஓகே, எஸ். அப்துல்லா, எஸ், ஓகே. 2 பேர், உசேன், கார்த்திக், ஷாகுல், மஸ்கட், ஓகே, குட். ஸோ அப்போ வந்து மொத்தம் வந்து 1 2 3 4 5, ஓகேங்க. 5 பேர் என்ஆர்ஐஸ் இருக்கீங்க. யாராவது ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கீங்களா? ப்ரொஃபஷனல்ஸ்னால் டாக்டரு, லாயரு, ஆடிட்டரு, இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட், இதில் யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. என்ஆர்ஐ விட்டுருங்க, நீங்கள் போட்டவங்க எஸ் போட வேண்டாம். இப்போ நான் கேட்ட இந்த 5 நபர் வந்து என்ஆர்ஐ தவிர இந்தியாவில் இருக்கிறவங்க யார் இருக்கீங்களா? யாரும் இல்லை, குட். மோஸ்ட்லி அப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்கீங்க? எஸ் மட்டும் போடுங்க. 1 2 3 4 5 6, ஓகே. ஸோ அப்போ இந்த க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 என்ஆர்ஐஸ் இருக்காங்க. ஓகே, டன் டன், ஓகே. ஸோ ஜெய் கிராஃபிக்னு போட்டிருக்காரு, அதை வச்சு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். யாராவது இந்தியன் சேலரிட் இருக்கீங்களா? இந்தியாவில் நான் இருக்கேன், சேலரிடாக இருக்கேன், யாராவது இருக்கீங்களா? வெங்கடேஷ் நான் பிஸ்னஸ் ஓனர்ஸ் செக்மெண்ட்ல எடுத்துக்கிறேன். யாராவது இந்தியன் சேலரிடு இருக்கீங்களா? வெங்கடேஷ்க்கு அடுத்து போடுறவங்களா இந்தியன் சேலரிடாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்தியன் சேலரிடு யாரும் இருக்கீங்களா? குட். சோலைராஜா இருக்கீங்க, குட்ங்க. குட் 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 குட், சூப்பருங்க, ஓகே. சரி, இப்போ ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா அந்த கேள்விக்குண்டான ஆன்சர் நான் ஒரு 2-3 ஸ்லைடுக்கு அப்புறம் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சேட் பாக்ஸில் கொஞ்சம் நான் நிறைய கேள்விகள் தான் என்கிட்ட இருக்குது. ஆன்சர் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சிம்பிளான ஆன்சர். ஃபினான்ஸ்னா என்ன? வாட் இஸ் ஃபினான்ஸ்? யாராவது சொல்லுங்களேன். சேட் பாக்ஸில் ஒரு வேர்டில் சொல்லுங்களேன். ஃபினான்ஸ்னா என்ன? மணி கண்ட்ரோல், ஜெய்சங்கர், ஜெய்குமார், தேங்க்யூ. மணி கண்ட்ரோல், மேனேஜிங் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், மேனேஜிங் பேமெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், ஓகே ஓகே, குட். டெய்லி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ்மெண்ட், சரிங்க, ஓகே. இப்போ இந்த கேள்வி நான் கேட்கணும், இருந்தாலும் இந்த கேள்வியை நான் கேட்டு நானே ஆன்சர் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன ஆன்சர்ஸ் கொடுத்துட்டீங்க. அதாவது
ஃபினான்ஸோட முந்தின பகுதி என்னன்னா அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா டெய்லி நடக்கக்கூடிய வரவு செலவுகளை வந்து பார்க்கக்கூடியது. அது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வந்து நீங்க ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி அதுல வரக்கூடிய காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் அதுதான், ரைட்? அதுல அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டால நீங்க எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேலரிடா இருக்கீங்க, நீங்க என்ஆர்ஐஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வரும். அந்த சம்பளத்துல நீங்க ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுவீங்க. இப்போ பிசினஸ் ஓனர்ஸ்ன்னும் போது பிசினஸும் மேனேஜ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ இந்த 2மே வந்து 2 பேருமே வந்து இந்த அக்கவுண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தோட கடைசியில நம்மளோட பிசினஸ் ஆர் ஃபேமிலி டெபிசிட்ல இருக்கா, அதாவது டவுன் ட்ரெண்ட்ல போதா, இல்லாட்டி சர்ப்ளஸ் வேல்யூ இருக்கா, இல்லாட்டி நியூட்ரலா இருக்கா அப்படின்ற 3 ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 ஆன்சரை பொறுத்து இதை எப்படி மேம்படுத்தலாம்னு எடுக்கிற டிசிஷன் தான் ஃபினான்ஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது டிசிஷன் தான் ஃபினான்ஸ். 4 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறதோ, 2 ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறதோ, தென் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறது ஃபினான்ஸ் கிடையாது. இந்த அக்கவுண்ட்ஸ்ல வர அவுட்கம்மை சரி பண்ணி அதுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ஃபினான்ஸ். இதை விட நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி 2 டைப் ஆஃப் ஃபினான்ஸ் இருக்குங்க, ரைட்? ஒன்று வந்து பிஸ்னஸ் ஃபினான்ஸ், ஒன்று வந்து பர்சனல் ஃபினான்ஸ். இப்போ என்ஆர்ஐஸ் 5 பேர் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் தான் வரும். இஃப் இட் இஸ் நீங்கள் வெளிநாட்டில் தொழில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் வரலாம். அப்படி இல்லை நீங்கள் சேலரிக்கு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் மட்டும் தான் வரும். அதே மாதிரி இந்தியன் சேலரி ஒருத்தர் சொன்னார், அவருக்கும் பர்சனல் ஃபினான்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா பெரிய தவறு, பிஸ்னஸ் ஃபினான்ஸையும் பர்சனல் ஃபினான்ஸையும் பிரித்து பார்க்கறது இல்லை. பிஸ்னஸ்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து மணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வெஹிக்கிள்னு வச்சுக்கலாம், ஒரு காருன்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். அந்த காரில் வந்து நம்ம ஒரு ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பயணப்படுறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய லாபம் தான் நம்மளோட சம்பளம். அதாவது அதில் வர லாபத்தில் பாதியை நம்ம சம்பளமும் பாதியை நம்ம பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம பண்ணுற பெருந்தப்பு என்னன்னா, ஒன்று எல்லா பணத்தையுமே பிஸ்னஸில் போட்டுருவோம், அப்படி இல்லாட்டி எல்லா பணத்தையும் பர்சனலில் கொண்டு வருவோம். அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சுக்க மாட்டோம், ரைட்? அந்த அளவுகோல் தாங்க சேலரி. எப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து சேலரியை எடுத்து அவரோட ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறாரோ அப்போ தான் அவருக்கு வந்து பர்சனல் ஃபினான்ஸே ஸ்டார்ட் ஆகும். நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே சேலரி எடுக்கிறது இல்லை. சரி, இந்த இடத்துல பிஸ்னஸ் ஓனருக்குண்டான சப்ஜெக்ட். ஒரு பிஸ்னஸ்ன்றது ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு பீப்புள் இருக்கும். இந்த 2 பேரையுமே செட் பண்ணி இவங்களுக்கு வந்து புரியிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் வந்து உங்களோட ஊர்லேயோ உங்கள் இண்டஸ்ட்ரியிலையோ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுதான் பிஸ்னஸ். அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். அந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பகுதியை சேலரியை எடுத்து அந்த சேலரிக்குள்ள உங்களோட ஃபேமிலி ஃபினான்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்ன அப்படின்னா பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையுமே இதை வச்சு நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு நிலை அடையிறது தான். அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் தான் பர்சனல் வெல்த் போகும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெல்த்தை சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபைன் டைமில் வரும், சர்வைவலுக்கு பணம் தேவைப்படும் போது அந்த வெல்த்தை பிரேக் பண்ணி அதை காலி பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, ரைட்? இப்போ பிஸ்னஸ் ஓனருக்கு எப்படி சம்பளம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இது யாருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா, நேற்று தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா பிஸ்னஸ் ஒன்று ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆயிரும்னா, மினிமம் ஒரு பிஸ்னஸ் பிரேக் ஈவன்றது 3 இயர்ஸ்ன்றது ஆக வாய்ப்புகள் இருக்கு. சில பிஸ்னஸ்லாம் 6 மந்த்தில் ஆகும். ஸோ உங்கள் இண்டஸ்ட்ரியில் எந்த இயரில் பிரேக் ஈவன் ஆகுமோ அந்த இயர்ல இருந்து வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு நெட் ப்ராஃபிட்டில் 20%லேருந்து மேக்ஸிமம் 50% வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் சேலரியாக எடுக்கலாம். அதை நீங்கள் வந்து மந்த்லியாகவும் எடுக்கலாம். சப்போஸ் சீசனல் பிஸ்னஸாக இருக்குன்னா அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆனுவலாவோ குவார்டர்லியாவோ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த காசுக்குள்ள உங்களோட ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் பர்சனல் ஃபினான்ஸ், ரைட்? இப்போ வந்து சேலரி எல்லாரும் எடுத்தாச்சு. இப்போ என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா, யாராவது சேலரி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நிறைய பேர் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க. நான் அதுக்குண்டான கேள்வியும் அடுத்து வச்சிருக்கேன், அதுக்குண்டான ஆன்சரும் வச்சிருக்கேன். ஸோ இப்போ எல்லாருமே ஒரு நிலையில எங்கே கொண்டு வந்திருக்கேன்னா, பிஸ்னஸ் ஓனர்ஸும் சேலரி எடுத்துட்டாங்க. அண்ட் வந்து என்ஆர்ஐஸ்க்கு சேலரி வருது, அண்ட் இந்தியன் சேலரிக்கும் சேலரி வருது. எல்லாரும் சேலரி செக்மெண்ட்டுக்கு இப்போ போயிட்டோம். எல்லாரும் மைண்டில் அது வந்துருங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸ் மைண்ட்லேருந்து வெளியே வந்துருங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஃபேமிலியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ரைட்? இப்போ ஸ்லைடில் ஒரு வார்த்தை தெரியுதுல்ல, ரேட் ரேஸ் அப்படின்னு. இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெல்லுன்னு பேர் வருது, உங்க பேர் எனக்கு தெரியல. எஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ராகுல் எஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ 2 பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. டன், ரைட்.
மற்ற எல்லாத்துக்குமே நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். மிஸ்டர் டெல், மிஸ்டர் ராகுல், உங்க 2 பேருக்குமே இது ஒரு ஆட் ஆன் தான் இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து என்னன்னா, இது ஒரு மாச சைக்கிள்ங்க. ரைட்? இந்த இந்த ஒரு ஸ்லைடை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே பர்சனல் ஃபினான்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. இப்போ வந்து ஒருத்தர் 25 வயசுல வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கலாம். ரைட்? வேலைக்கு போறாரு, இல்ல பிசினஸ் பண்றாரு, மாச சம்பளம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட ஃபேமிலிக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சரி பண்ணுவார். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? சாப்பாடு, படிப்பு, இருப்பிடம். நம்மளோட வீடுனா வாடகை இருக்கலாம், வீட்டோட மெயின்டெனன்ஸ் இருக்கலாம். இதுக்கெல்லாம் கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம கொடுக்கணும். லைஃப் ஸ்டைலுக்குனா நம்ம ட்ரெஸ் வாங்குறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்குறதா இருக்கலாம், அதாவது ஹோம் அப்ளையன்சஸாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், எனிதிங் இருக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, எல்லாரும் வாங்குறாங்க, நானும் வாங்கினா தான் எனக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லாட்டி இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால சஸ்டெயின்டாக போக முடியும்னு நினச்சிக்கலாம். அதெல்லாம் லைஃப் ஸ்டைல். எதெல்லாம் வந்து நம்மளுக்கு பர்சனல் ஹாப்பினஸ் கொடுக்கும். ரைட்? எதெல்லாம் அத்தியாவசிய தேவைக்கு தாண்டி பர்சனல் ஃபினான்ஸ் மீன்ஸ் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாம் லைஃப் ஸ்டைலில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாச கடைசியில் ஒரு மாசத்தோட கதை தான் நான் பேசிட்டு இருக்கேன். மாச கடைசியில் எதுவும் சேவிங்ஸ் இருக்காது. இப்போ திடீர்னு ஒரு ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது, திடீர்னு ஒரு செய்முறை வந்துருது, இல்லாட்டி திடீர்னு வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வலிக்கு விழுந்துட்டாங்க, நம்மள ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலானே, அந்த மாதிரி சினாரியோ சொல்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒன்று கிரெடிட் கார்டை தேய்ச்சி அந்த செலவை சரி கட்டுவோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு லோன் எடுப்போம். இப்போ தான் வந்து 10,000 ரூபாய்க்கும் லோன் கொடுக்குறதுக்கு மொபைல் ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. கரெக்டா? அப்போ இந்த லோன் எடுக்கும்போது அடுத்த மாச தொடக்கத்துல வந்து அந்த சேலரி வரும். ரைட்? இப்போ இது ஒரு சைக்கிள்ங்க. ஒரு மாசத்தோட சைக்கிள். ரைட்? இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஆ, ஒரு நபர் வந்து சேலரி வாங்குறாரு, இல்ல சேலரி எடுக்கிறாருன்னா, ஒரு வருஷத்துக்கு என்ன பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? பிசினஸ் ஓனர் நீங்க என்ன சொல்லலாம்னா, என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நீங்க சொல்லலாம். யாராவது சாட் பாக்ஸ்ல போட முடியுமா? நீங்க எல்லாருமே போடுங்களேன். என்ன பெர்சன்டேஜ், என்ன சதவீதத்துல நம்மளோட வருட வருமானம் கூடுது? என்ன சதவீதத்துல கூடுது? எல்லாம் நீங்க மொபைல் ஆக்டிவா இருங்க. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லா கேள்விகள் தான் கேட்டேன். என்ன சதவீதங்கள் ஒரு வருஷத்துக்கு கூடுது? மிஸ்டர் டெல் 10-15%. ரூபன் 2% வருஷத்துக்கு நான் கேட்டேன். ஜெயக்குமார் 10%. உசேன் மேக்ஸ் 5%. ஓகேங்க. நாட் கால்குலேட்டட். மிஸ்டர் துரை அது டெஃபினெட்லி கால்குலேட் பண்ணணும். ஓகே. நசீர் 5%. பால் ரவிச்சந்திரன் 6%. குட்ங்க. டன். ஓகே. இதுல வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒரு 10% எடுத்துக்கலாங்க ஆவரேஜ். சின்ஸ் பிசினஸ் அப்ஸ் அண்ட் டவுன், நோ கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ். உங்களுக்கு உண்டான ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உங்களோட எக்ஸ்பென்சஸ் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஏன் வந்து இன்கம்ன்றது கான்ஸ்டன்டா இருக்கிறது இல்ல? இந்த கேள்வி நான் உங்களை கேட்டிருக்கேன். நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இதுல ஒரு ஆழமான மெசேஜ் ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, இன்கம்ன்றது 10%ன்றது க்ரோ ஆகுங்க. யாரெல்லாம் வந்து கரெக்ட்டா பிசினஸ் பண்றாங்க, யாரெல்லாம் வேலைக்கு போறாங்களோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். வீட்டு வாடகை, படிப்பு, ஆ அப்புறம் வந்து ஆ ஆ ஆமா. வீட்டு வாடகை, வீட்டோட மெயின்டெனன்ஸ், படிப்பு, சாப்பாடு செலவு இல்லையா? இப்போ இந்த செலவுகள்ல ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஏறுதுன்னு நினைக்கிறீங்க தோராயமா? பெர்சன்டேஜ். அப்படியே சாட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்களேன் எல்லாருமே. உசேன் 15லேருந்து 20%. ஓகே. காயத்ரி திருஞானம். தேங்க்யூங்க. 25%. ஓகே. டன். ஜெயக்குமார் 8-10%. ஓகேங்க. ரைட். டன். சரிங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொல்றேன். நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலர் செப்பல் போடுவோம் தெரியுமா? ரப்பர் செப்பல் போடுவோம். அது வந்து பாரகான்ல இருந்தது, பிரீமியர்ன்ற பிராண்ட்ல இருந்தது. அது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது தெரியுமா? யாராவது ரேட் போட முடியுமா? 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வாட் வாஸ் த செப்பல் ரேட்? இது வந்து ஒரு ரப்பர் செப்பல் தான். ஒரு வார் வச்ச செப்பல். காயத்ரி ஓகே. ஜெயக்குமார் ரூ. 30, துரை கந்தசாமி ரூ. 30. உசேன் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காரு. ₹49 ஆக்சுவலா. ரைட்? இப்ப இருக்கிற கரண்ட் காஸ்ட் என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் த கரண்ட் காஸ்ட் தெரியுமா? உசேன் 250. இல்லங்க. ஓ! காயத்ரி நீங்க செப்பலே பார்த்தது இல்லன்னு நினைக்கிறேன் அந்த செப்பல. யா. அபோவ் 200 இல்லை. துரை இல்லை. 300 இல்லை. ஆன்சர் தப்பு. தப்பு கிடையாது. கெஸ் வந்து ராங் கெஸ். யா.
வேற ஏதாவது கரெக்ட் ஆன்சர் சொல்ல முடியுமா? 499 rupees. ஓகே. சரி, நான் ஆன்சரே சொல்லிடுறேங்க. 79 ரூபா, 79 rupees. ஆக்சுவலா 99 rupees பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் இப்போ 79 ரூபா. இப்போ நல்லா பாருங்களேன், அந்த இது வந்து பேசிக் நீட்ஸ் தான் இல்லையா? இப்போ இந்த உங்களை எல்லாத்தையும் ரப்பர் செப்பல்லாம் நான் போட சொல்லலை இந்த மெசேஜ் மூலியமா. எதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயமோ அதெல்லாம் இன்ஃப்ளேஷன் பெருசா ஏறாது. இப்போ வந்து 49 ரூபா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ 79 ரூபா இருக்கு. நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2% தான் இருக்கும், ரைட்? அதே மாதிரி நீங்க இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன், கேள்வி நீங்க கேட்கல. இதே இது வந்து பொன்னி அரிசி எடுத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இட் வாஸ் அரௌண்ட் 42 rupees ஐ கெஸ், 40 ரூபா இருக்கும். இப்போ வந்து ஒரு 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 ஆவரேஜ் நல்ல குவாலிட்டி ரைஸ் வந்து இட் இஸ் 56 rupeesல கிடைக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து 4 to 5% தான். இதே இது வந்து சீரக சம்பா ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, பிரியாணிக்கு சாப்பிட்றோம்ல, அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இப்போ அரௌண்ட் வந்து ஒரு 180 rupees. நான் சொல்ற ஆவரேஜ் 260 வரைக்கும் ரேட் இருக்கு. நான் சொல்றது ஒரு 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 பேசிக் குவாலிட்டியானது. ஒரு 180லேருந்து 190 rupees இருக்கு. இதே இது இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா வென் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் 70 rupees என்னமோ. புரிஞ்சுங்களா? இப்போ என்னன்னா, நீங்க அத்தியாவசிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் விலை ஏறாது. ஈவன் பெட்ரோலே 4% தான் இன்ஃப்ளேஷன், ரைட்? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். கிராக்ஸ்ன்னு ஒரு செப்பல் வருதுல்ல, அந்த கிராக்ஸ் செப்பல் வந்து என்ன ரேட் இப்போ விக்குது? கிராக்ஸ் 700 ரூபா இல்லையா? கிட்டத்தட்ட 1000 ரூபா இருக்கு. கிராஸ்ல நிறைய மாடல் இருக்கு. காயத்ரி சொன்னது ரைட் தான், ஜெயக்குமார் சொன்னது ரைட் தான். இப்போ என்னன்னா, ரப்பர் செப்பல்ன்றது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்துருங்க. கிராக்ஸ்ன்றது வந்து லைஃப் ஸ்டைல்ல வந்துருங்க. இவ்வளவுதான் சிம்பிள். நம்மளுக்கு இதுலயே பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து லைஃப் ஸ்டைல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நிறைய மிங்கிள் பண்ணி வச்சிருக்கோம். இது தனியா பிரிச்சு பாருங்க. as you said, நீங்க சொன்ன இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் கரெக்ட் தான். 12, 15, 20லாம் சொன்னீங்களா, இதெல்லாம் கரெக்ட் தான். ரெஸ்பான்சிபிலிட்டி 4% தாங்க இன்ஃப்ளேஷன் ஏறும். இதே இது லைஃப் ஸ்டைலில் வந்து 20லேருந்து 30% வரைக்கும் ஏறும். இன்னும் நான் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லாம் கேட்கல. காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லாம் 45% விலை ஏறும், ரைட்? அப்போது இந்த விஷயம் விட்டோம். இப்போ வந்து சேவிங்ஸ் கிடையாது. இப்போ ஆவரேஜா நான் வந்து ஹோம் லோன் கேட்கல, கார் லோன் கேட்கல. இந்த 2 லோனை தவிர்த்து ஆவரேஜா வாங்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் லோனு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம பே பண்ணுறோம்? லைக் பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, மைக்ரோ லோன், மொபைல் ஆப் லோன், ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பே பண்ணுறோம்? Gayatri 9%, Jaykumar 13 to 18%, Durai 20%, Nazir 13%. ஓகேங்க, டன் டன் டன். ஏன் நான் வந்து இங்கே காரையும் ஹோமையும் எடுத்துக்கலன்னா, இதோட இது வந்து ஒருத்தர் கம்ஃபர்ட் ஜோன் போனதுக்கு அப்புறம் தான் தேவைப்படுவாங்க இல்லையா? பேசிக் லெவல் இது தேவைப்படாது. அதனால தான் நான் எடுத்துக்கல. ஸோ நசீர் சொன்னதை வந்து நான் ஆவரேஜாக எடுத்துக்கிறேங்க. 13 to 15% வரும். இப்போ இப்போ நான் சொன்ன அந்த இதை திருப்பி மைண்டில் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. இது ஒரு மாசத்தோட சைக்கிள். ஒருத்தர் 25 வயசுல வருஷத்துக்கு 10% இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடிய சேலரியை வாங்கி 4% இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை சமாளித்து, அதே மாதிரி 15லேருந்து 20% இன்ஃப்ளேஷன் இருக்கிற லைஃப் ஸ்டைலு, அதோட சேர்த்து ஒரு 15% டெட்டு. அப்போது இன்கம் 10% கூடுது. லைஃப் ஸ்டைல், லோனு அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதோட இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34% கூடுது. இது கண்டிப்பாக டெபிசிட்ல தானே இருக்கும் இல்லையா? டெபிசிட்ல தான் இருக்கும். 24% டெபிசிட்ல இருக்கும். இது ஒரு மாசத்தோட சைக்கிள். இப்போ 25 வயசுல சுத்தம்போது அவரோட கடன் அளவு எவ்வளோ இருக்கும்னா, ஒரு 50,000 இருக்கும். இதே இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு சுத்தி நிக்குதுன்னு வைங்களேன், மாசம் மாசம் சுத்தி. ஒரு வருஷத்துக்கு 12 வாட்டி சுத்தும். அதே மாரி 10 வருஷத்துக்கு 120 வாட்டி சுத்தி நின்னுச்சுன்னா, கிட்டத்தட்ட ரூபன் ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஐ அம் ஹெட் ஆஃப் யா ப்ளீஸ் கோ அஹெட் ரூபன். யா, இட்ஸ் யுவர் சாய்ஸ். இப்ப என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு இது டிராவல் ஆச்சுன்னா, இந்த 25 வயசுல இருந்த பையனோ, பொண்ணோ இவங்களுக்கு வந்து ஒரு 20,000, 50,000 இந்த லோன் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 35, 40 லட்ச ரூபா போயிடும். அந்த 35 வயசுலேருந்து அடுத்து 45, 50 வயசு வரைக்கும் அத அடைக்கிறதுக்கே வாழ்க்கை சரியா போயிடும். சரியா? இப்ப இங்க வந்து கடன் மட்டும் நான் அட்ரஸ் பண்ணல. லைஃப் ஸ்டைலையுமே சேர்த்து தான் அட்ரஸ் பண்றேன். ரைட்? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ட மட்டும் நீங்க பாருங்க. இப்ப யாருக்கெல்லாம் வந்து சம்பாரிக்கிறேன், ரூ. 10,000 சம்பாரிச்சேன், அப்பயும் அதே மாரி தான் இருக்கேன். ரூ. 1,00,000 சம்பாரிச்சேன், அப்பயும் அப்படித்தான் இருக்கேன். 2,00,000 சம்பாரிச்சேன், அப்பயும் அப்படித்தான் இருக்கேன். அப்ராட்ல போய் வேலை பார்க்கிறேன், இப்பயும் இப்படித்தான் இருக்கேன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே ராட் ரேஸ்ல இருக்கீங்க. சரியா? யாருக்கெல்லாம் காலையில எந்திரிச்சதும் தெரியல, நைட்டு எப்ப நைட்டு வருதுன்னு தெரியலன்ற ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கீங்க, வித்தவுட் மேக்கிங் இன்கம். நீங்கலாம் ராட் ரேஸ்ல இருக்கீங்க. ஏன் இத ராட் ரேஸ்ன்னு பேர் வைக்கிறாங்கன்னா, எலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நிக்காது. ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா எலி புரொடக்டிவா இருக்கா அப்படின்னா, புரொடக்டிவாவே இருக்காது. ரைட்? அது என்ன சாப்பிடுறது 24 மணி நேரமும் சாப்பிட போது கிடையாது. அதனால தான் இத ராட் ரேஸ்ன்னு வச்சிருக்காங்க. இந்த மாரி மனிதனோட வாழ்க்கைய இப்ப மாத்திட்டாங்க. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப பிரபலங்க.
ரொம்ப பிரபலம். இவங்கலாம் அடிபட்டுட்டாங்க ஆல்ரெடி. நம்மலாம் வந்து இப்பதான் அந்த அந்த பேஸ்க்குள்ள போயிட்டு இருக்கோம் நம்ம. அவங்க கிட்டத்தட்ட 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்பயுமே ஸ்டில் இப்ப யுஎஸ்ஏ பாருங்களேன். போன மாசம் சில கவர்ன்மென்ட் செக்மென்ட்க்கு சம்பளமே போடலன்றாங்க. நீங்க அத கூகுள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நெறைய டேட்டா இருக்கு. பார்க்கலாம். ரைட். இது ஒரு சின்ன ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ் என்ன அப்டின்னா, 22 வயசு வரைக்கும் நம்ம படிக்கிறோம். ரைட். 23 வயசுல வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அதே மாரி 60 வயசு வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருக்குன்னே வச்சுக்கோங்க. ரைட். நம்மளுக்கு இந்த 38 வருஷத்துல நமக்கு கல்யாணம் ஆகும். நமக்கு குழந்தைங்க பிறப்பாங்க. நம்ம ஒரு வீடு வாங்கணும். அதே மாரி அந்த குழந்தைங்களுக்கு ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி, 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 15 வருஷம் படிப்பு. அப்புறம் யுஜி, பிஜி 20 வருஷம் படிப்புக்கு வருஷம் காசு கட்டணும். இல்லையா? 20 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 3, 4 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணி குடுக்கணும். ஏதாவது ஒண்ணு மிஞ்சுச்சுன்னா, அத நம்ம ரிட்டயர்மென்ட்க்கு வாழ்க்கை வாழணும். சரியா? இப்போ இப்போ அடுத்து உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கப் போறேன். ஒரு நபருக்கு எத்தன வருஷம் வரைக்கும் இன்கம் இருக்கும்னு நெனைக்கிறீங்க? அக்கார்டிங் டூ யுவர் இண்டஸ்ட்ரி, உங்களோட தாட்ல நான் விட்டுர்றேன். உங்க இண்டஸ்ட்ரிய பத்தியே சொல்லுங்களேன். ஒரு ஒரு நிலையான வருமானம்னு வச்சுக்கலாம். ரைட்? எத்தன வருஷம் வரைக்கும் இருக்கும்? நிலையான வருமானம். இல்ல ஒரு அதிகமான வருமானம். எத்தன வருஷம் வரைக்கும் இருக்கும்? 60 வயசு வரைக்கும். சார் இங்க என்ன கேட்டேன்னா, எனக்கு எத்தன வருஷம்னு சொல்லுங்களேன். எனக்கு எவ்வளவு வயசுன்னு சொல்ல வேண்டாம். 20 வருஷம் இருக்கும் சார். 15 வருஷம் இருக்கும் சார். நான் இங்க 38 வருஷம் சொல்லியிருக்கேன் நானு. அந்த மாரி வருஷங்கள சொல்லுங்க. எத்தன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு உங்க அக்கார்டிங் டூ யுவர் இண்டஸ்ட்ரி வருமானம் இருக்கும்னு நெனைக்கிறீங்க? காயத்ரி. ஓகேங்க. 15, 30, 40. 40 இயர்ஸ். சாமுவேல் ஜெபா. யாஹ்! குட் மேன். இப்ப இருக்கக்கூடிய மனநிலையும் சரி, இப்ப இருக்கக்கூடிய ஆட்டோமேஷனும் சரி, ஆ நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, 25லேருந்து 28 வருஷம் தான் குடுத்துட்டு இருந்தது. இப்போ இன்னும் ஏஐ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணிட்டதுனால, நம்மளுக்கு காயத்ரி சொன்ன மாரி 15 வருஷம் தாங்க நம்மளுக்கு இன்கம் பீரியட் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்ப நீங்க வந்து ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னு வைங்களேன். டாக்டருக்கு ரூ. 1,00,000 சம்பளம் பார்க்கறதுக்கு என்ன வயசுல ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? யாராவது மெசேஜ் பண்ண முடியுமா? ஒரு டாக்டருக்கு 1,00,000 சம்பளம் வாங்குறதுக்கு எவ்வளவு வயசு ஆகும்ன்ட்டு? ஆ துரை கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. ஒரு 30 டூ அட்லீஸ்ட் 30 இருக்கும் இல்ல 32 வரைக்கும் போகும். ஏன்னா, அவங்க அதுவரைக்கும் படிச்சே சரியா போயிடுவாங்க. சாமுவேல் கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. 35 வயசுல தான் அவங்க வருமானமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் டாக்டர் தொழில எடுத்தேன்னா, அது அழியாத தொழில். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 55ல வந்து அவங்களோட உடல்நிலைலாம் சோர்ந்துரும். அவங்களுக்கு வந்து நெறைய கேஸ் பார்த்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வெளிய வரணும்னு நெனைப்பாங்க. இப்ப அந்த மாரி டாக்டர் தொழிலுக்கே வந்து 35 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் தான் இருக்குன்னா, ஒரு 20 வருஷம் தான் மேக்ஸிமம். இத விட நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆக்டிவா இருக்கோம்ன்னு பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா, எதையுமே செஞ்சிருக்க மாட்டோம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்த சரியா பயன்படுத்தணும். ரைட்? நான் ஆழமா நம்புறது என்ன அப்டின்னா, 30 டூ 45 வயசுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வயசு எல்லாத்துக்குமே. இதுல இன்னொரு மெசேஜும் சொல்லிடுறேன். ஏன்னா 30 டூ 45 ஏன் சொல்றேன் அப்டின்னா, 30 வயசுல தான் உங்களுக்கு ஓரளவு வந்து பணத்த பத்தி ஒரு ஒரு பேசிக்கான புரிதல் வருங்க. 30 வயசுல. அதுவரைக்கும் ஸ்பெக்குலேட்டட். இப்ப சோசியல் மீடியாலாம் நெறைய இருக்கு. நம்மள போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இத வாங்கு, அத நேத்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதே யூடியூபர் வந்து வேற ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு தேவை வியூ பார்க்கறதுக்கு தானே தவிர, உங்கள வெல்த் கிரியேட் பண்றதுக்கோ, உங்களோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டி கிடையாது. அப்ப அது ஸ்பெகுலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். அப்போ 30 வயசு வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். இதெல்லாம் குழம்பி முடிச்சுட்டு ஒரு 30 வயசுல ஒரு நிதானம் வரும். அந்த நிதானம் வரும்போது குழந்தைங்க 2 பேர் வந்துருவாங்க. அப்ப எக்ஸ்பென்சஸ், லைபிலிட்டி எல்லாமே இருக்கும். நம்ம வந்து ஒரு 26 வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா, 45 வயசுல பசங்க காலேஜ் போயிருவாங்க. ரைட்டா? அப்போ 45 வயசுக்கு மேல என்ன எண்ணம் இருக்கும் அப்டின்னா, சரி இந்த பசங்க வளர்ந்துட்டாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. நீ அடுத்து கல்யாணம் பண்ணி குடுத்து நம்ம அப்டியே உட்கார்ந்துரலாம் அப்டின்ற மனநிலைக்கு போயிடுவோம். அப்போ க்ரூஷியல் பீரியட்ன்றது 30 டூ 45 தான். அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா, 45 அண்ட் அபோவ் பிஃபோர் 30 என்ன லைஃப் வாழ்ந்தீங்களோ, அந்த லைஃப் கிடைக்கும். யாரெல்லாம் 30 டூ 45 லாவிஷாவும், பொறுப்பு இல்லாமயும் ஃபினான்ஸ்ல சொல்றேன் நானு. பொறுப்பு இல்லாமயும், அதிகமா கடன்கள் வாங்கி, அதிகமா செலவுகள் பண்ணி, சரியான ஃபியூச்சர வந்து அ சரியா வந்து நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணாம, உங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாரி. யாரெல்லாம் இருக்காங்களோ 45 வயசுக்கு மேல கஷ்டப்படணும். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப என் கூட பிறந்தவங்க 3 பேரு. எங்க அப்பா, அம்மாவுக்கு நாங்க 4 பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். நாளைக்கு நான் என்னோட 45 வயசுக்கு அப்புறம், அந்த ஒரு பையன் என்னையும் என் ஒய்ஃபையும் கவனிப்பான்னா, அவன் ஒய்ஃபும் அவன் பிள்ளைங்கள கவனிப்பான்னா, ஒருத்தனுக்கு எவ்வளோ பர்டன் இருக்கும்? இல்லையா? அப்படின்னும்போது, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நல்லா யோசிச்சுக்கங்க. இன்னொரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபினான்ஸ மெயின்டெயின் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை.
இது பயம்புறுத்தல. ஸோ இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தாங்க பிஹேவியர் ஃபினான்ஸ். பிஹேவியர் ஃபினான்ஸ்னா என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வாழ்ந்த முறைக்கும் ஒவ்வொருத்தரோட குடும்ப கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபினான்ஸ் மாறும். சம் 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 ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும், ஒரு 15 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, அங்கே ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் மாறும். இதே இது ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இருப்பாங்க, அங்கே ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் மாறும். அப்போ அந்த பிஹேவியர்ஸை முதல்ல சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஸை மெயின்டைன் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்கள் கையில் கண்ட்ரோல் கிடைச்சிடும், யாருமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. ரைட். இப்போ இந்த 3 பேர்ட்ட நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னா என்ன என்னோட கேள்வி அப்படின்னா, இப்போ 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 நல்ல ட்ரெண்டாக இருந்தது விராட் கோலி. இப்போ விராட் கோலியை ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. விராட் கோலி இப்போ யார் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஏதாவது மெசேஜ் பண்ண முடியும், விராட் கோலி மாதிரி இவர் வருவார்ப்பா இப்போ இருக்கிற இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படின்னா யாரை சொல்லலாம்? சுப்மன் கில் இல்லையா, அன்சாரி கில், கரெக்டா? இப்போ என்னன்னா இந்த 3 பேருமே நல்லா விளையாண்டவங்க தான். இப்போ கில் நீங்க சொல்றீங்களா, அந்த மாதிரி கன்சிஸ்டண்டா விளையாண்டு காட்டுறவங்க தான். கவாஸ்கர் நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர் எப்போ சச்சின் வந்தாரோ கவாஸ்கர் சார் வெளியே போயிட்டார். அதே மாதிரி விராட் கோலி எப்போ உள்ள வந்தாரோ சச்சின் வெளியே போயிட்டார். இப்போ கில் உள்ள வந்திருக்காரு. விராட் கோலி இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கறது இல்லை இல்லையா, ஷார்ட்ஸ் யூடியூப்ல தான் பார்க்குறோம். அண்ட் வந்து நம்ம இன்னும் கிரிக்கெட்ல பார்க்க முடியல. ஸோ இதுதாங்க எல்லாத்துக்குமே, இது வந்து நாட் ஃபார் த கிரிக்கெட். இப்போ கிரிக்கெட் அழியலை, கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாறிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு என்ஆர்ஐயா இருக்கீங்க, இல்லாட்டி இந்தியன் சேலரிடாக இருக்கீங்க, நீங்கள் யாரையா ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் அந்த பொசிஷன் போயிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சர்டன் ஏஜ் வரும்போது உங்களையும் அடுத்த இருக்க ஜென்ரேஷன் ரீப்ளேஸ் பண்ணும். இதே மாதிரி தான் பிஸ்னஸ் ஓனர்ஸ். பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்போ வரைக்குமே நம்மளுக்கு இன்கம் வரும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் யாரோட மார்க்கெட் ஷேரை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு யங்ஸ்டர் அடுத்து வருவார், அவர் உங்களோட மார்க்கெட் ஷேர் எடுக்க தான் போகிறாரு. அப்போது இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்கம் இஸ் லிமிட்டட் தான், அது வந்து எனாமலஸ் கிடையவே கிடையாது. அப்போ இன்கம் லிமிட்டடாக இருக்கும் பட்சத்தில் ஏன் நம்ம பர்சனல் ஃபினான்ஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணக்கூடாது? அதுதான் இந்த இடத்துல இருக்க கேள்வி. இது பிஸ்னஸ் ஓனருக்கு உண்டான ஸ்லைடு. இது வந்து மீன்ஸ் நீங்கள் சேலரிடாக இருக்கீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர். இப்போ அடுத்த கேள்வி, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உழைக்கிறாரு? ஏதாவது மெசேஜ் சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உழைக்கிறாரு ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்? காயத்ரி 18 மணி நேரமா? குட். 8 to 10 hours கொடுத்து வச்சிருக்கீங்க சார், துரை சார். உசைன் 16 hours. ஆப்வியஸ்லி அன்சாரி 15 years, சாரி 15 hours, 12 hours. சரி, ஆவரேஜாக வந்து 16 hours, 16 hours கூட எடுத்துக்கலாம், 15 hours எடுத்துக்கலாங்க. ரைட், 15 hours எடுத்துக்கலாம். இப்போ இதே இது வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர் எத்தனை மணி நேரம் உழைப்பாரு கேட்டோம் அப்படின்னா, கேட்டால் உங்களோட ஆன்சர் வந்து நாட் மோர் தென் 8 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்காதுங்க. சரியா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர் நல்லா உழைச்சி அந்த தொழில் மேலே ரொம்ப பாசத்தோடு அந்த தொழிலை நல்லா வளர்த்து கொண்டு வருவார். ரெண்டாவது ஜென்ரேஷன், அந்த தொழிலை அடுத்து வர ஜென்ரேஷன் வரக்கூடிய ஆள் வந்து என்னன்னா டைரெக்டாக முதலாளி சீட்டில் உட்காருவார். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர் வந்து கடையை திறக்கிறதுலேருந்து கடையை கூட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துருப்பாரு. அதனால தான் 18 மணி நேரம் தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோ பேருக்கு கொடுக்குறதுக்கு சம்பளம் இருக்கு, கொடுக்குறதுக்கு காசு இருக்காது, எல்லாமே நம்ம தான் பண்ணியே ஆகணும் இல்லையா? ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸை செட் பண்ணிட்டாருன்னா ரெண்டாவது ஜென்ரேஷன் வந்து இந்த எல்லா பேசிக் ஒர்க்கை பார்க்க தேவையில்லை. அப்போ டைரெக்டாக வந்தோடனே அவர் கல்லாப்பட்டியில் போய் உட்காருவார். ரைட். இப்போ இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர் கூட அப்பா கூட வளர்ந்துருப்பாரு, அவருக்கு எப்படி இந்த தொழில் உருவாச்சுன்னு தெரியும். சரிங்களா? இதே இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன் வராரு அப்படின்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா டைரெக்டாக முதலாளி சீட்டில் உட்காந்தாரு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா டெய்லி வந்து கல்லாப்பட்டியில் கொஞ்சம் காசு எடுத்து போய் செலவு பண்ணுவார். சரியா? இவர் செலவாளி கேட்டகரியில் இருப்பார். இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் போயாச்சு, தேர்ட் ஜென்ரேஷன் அந்த சீட்டுக்கு வந்தாச்சுன்னா சின்ன வயசுலேருந்து செலவு பண்ணி பழகுனதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தொழிலை வந்து காசு எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்ப்பாரே தவிர தொழிலை நல்லா பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு இருக்காது மோஸ்ட்லி கேசஸ். ஏன்னா நான் போகிற நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் 100 பேர் அட்டன் பண்ணும்போது யாரெல்லாம் ஃபோர்த் ஜென்ரேஷன் மேலே இருக்கீங்கன்னா 5% தான் கை தூக்குறாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 95% இல்லையா அப்படின்னா, இல்லைன்னா இல்லை, அவங்கள யாரும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ ஃபோர்த் ஜென்ரேஷன் வரும்போது எப்படி வருவான் அப்படின்னா, கடனாளியாக தான் இருப்பான். தொழில் கடனில் இருக்கும், வீடு கடனில் இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவன் என்ன முடிவு பண்ணுவான்னா, இந்த தொழில் எடுத்து நான் ரன் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினரை வந்து மீன்ஸ் ஃபோர்த் ஜென்ரேஷன் பையனை வந்து நல்லா தான் படிக்க வச்சுருப்பாங்க. எப்படியாவது ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லாட்டி ஒரு MBA படிக்க வச்சுருப்பாங்க. அந்த படிப்பை வச்சு அவர் 9:30 to 5:30 ஜாப் போனாலே 1.5 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும். அதுக்கு வந்து அதே போகிறது உத்தமம்னு இந்த தொழிலை விட்டுட்டு போயிடுவார். இப்படி ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடீஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, புவர் இன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் தான்.
புவர் இன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒரு சேல்ஸ் டிப் ஆச்சுன்னா ரெவன்யூ குறையும் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட ஓவர் காஸ்ட் குறைஞ்சாலும் நம்மளோட ப்ராஃபிட் குறையும். ஆனால் நம்ம அஸ் அ ஓனராக நம்ம ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே சேர்த்து சரியாக பார்க்கலன்னா அந்த பிஸ்னஸே டிப் ஆகிடும். இதை வந்து நீங்கள் மேஜர் கன்சர்னாக பார்க்கணும். நாங்கள் இதில் நம்புறது என்ன அப்படின்னா, தொழில் என்றைக்குமே தோக்குறது இல்லை, அந்த முதலாளி தான் தோக்குறாரு. அந்த முதலாளி வந்து தன்னோட பர்சனல் விஷயங்களை அந்த தொழில் மேலே திணிக்காத பட்சத்தில் அந்த தொழில் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம 16 மணி நேரம் உழைக்கிறோம், நம்ம வந்து அந்த தொழிலை நல்லா முன்னேற்றுறோம். அப்போ எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோன்றதை பார்க்கணும். ஒரு 3 வருஷம் வரைக்கும் நல்லா உழைப்போம், எந்த காசு எடுக்காம. 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆனோடனே எல்லா காசையும் எடுத்து வீடை வாங்குறது, காரை வாங்குறது, நகையை வாங்கி போடுறேன்னு சொல்லிட்டு 26% 27% செய்கூலி சேதாரத்தில் வாங்கி போடுறது, இந்த மாதிரிலாம் போட்டு அழகு பார்க்கறது தொழில் என்ன நிலைமைக்கு ஆகும் அப்புறம். ஆமாம், சரி. இன்னும் நம்மளுக்கு ஒரு 14 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள முடிஞ்ச அளவு கண்டென்ட்டை கவர் பண்றேன். இந்த 2 பேர்ல யாருங்க வெல்த்தியஸ்ட் பர்சன்? இவங்க பேரை நான் இவங்க பேரே நீங்க சொல்லுங்க. இவங்க 2 பேர் பேர் உங்களுக்கு தெரியும். 2 பேர்ல யார் வந்து வெல்த்தியஸ்ட் பர்சன்? உசைன் ரஜினி சார் சொல்லியிருக்கீங்க, காயத்ரி ரஜினி சார் சொல்லியிருக்கீங்க. இந்த நீங்க ஸ்லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் வந்து டிஃப்ரெண்ட் ஆன்சர், கமல். இப்போ இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா அதிகமா உழைச்ச நபர் யார் அப்படின்னா கமல் சார் தான். 63 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. 6 வயசுல இருந்து அவர் நடிப்பு துறையில சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ரூ. 500 சம்பாதிச்சாரோ, ரூ. 1000 சம்பாதிச்சாரோ அதெல்லாம் மேட்ரு. 2 பேருமே வந்து ஈக்குவலண்ட் சேலரி வாங்கக்கூடிய நபர்கள் இல்லையா? ஆமா. அப்படின்னும்போது அதிகமா உழைச்சவர் கையில தானே காசு இருந்திருக்கணும். ரைட். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவு நாள் பிசினஸ்ல ஆக்டிவா இருக்கீங்க, எவ்வளவு நாள் ஃபாரின்ல இருக்கீங்க, எவ்வளவு நாள் நீங்க ஒரு சேலரிடா இருக்கீங்கன்றது இம்பார்ட்டன்ட் இல்ல. அது மூலியமா என்ன பர்சனலா நீங்க வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட் இங்க. ரைட். இன்னைக்கு டாபிக்குமே அதுதாங்க. நம்மள்ட்ட வந்து வேலெட் எல்லா மாசமும் வந்து கதறுது, அழுகுது காசு இல்லைன்னு சொல்லிட்டு இல்லையா? அதை தான் இங்க ரிலேட் பண்றேன் நான். ரைட். இவங்களோட நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட்டுங்க. 1 மினிட். கீ எடுத்துக்க. ஐ ஹேவ் கீ. சாரி. ரஜினி சார் நெட்வொர்க் வந்து இங்க ரெட் கலரை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. 430 crores. இது வந்து போன செப்டம்பர்ல எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸோ. ஆமா, 430 கோடி. இதே இது வந்து பாத்தீங்கன்னா கமல் சாரோடது 150 crores. ரைட். 3ல் 1 பங்கு தான் இங்க இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் forbesiindia.comனு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அதில் போய் எல்லா செலிபிரிட்டிஸும் நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ ஷாருக் கான் ஒன்று பார்த்துருப்பீங்க. அவரோட போர்ட்ஃபோலியோ பெருசு, ஏன்னா அவர் மார்க்கெட் பெருசு. அவர் ரஜினி சாருக்கு அப்புறம் தான் வந்தார். இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, நம்மெல்லாம் வந்து எப்படி சொல்கிறா, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தாங்க இருப்போம். நம்ம வேறுபடுறதே நம்மளோட திறமைகள்லையும் நம்மளோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் தான் நம்ம வேறுபடுவோம். அதில் தான் நம்மளுக்கு வெல்த் வந்து டிஃபர் ஆகும். இது ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடி ஸ்கிப் பண்ணிடுறேன், இது ரொம்ப நேரம் எடுக்கும். ரைட். நம்மள மொத்தமே 4 கேட்டகரி தான். நீங்க எதுல இருக்கீங்கன்னு நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுக்கோங்க. நீங்க சாட் பாக்ஸ்லாம் போட வேண்டாம். நம்மள வந்து செலவாளியா இருப்போம், கடனாளியா இருப்போம். இந்த 2 பேருமே அண்ணன் தம்பி மாரி. யாரு செலவாளியா இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமா கடன் இருக்கும். யாரு கடனாளியா இருக்காங்களோ, செலவாளியா இருக்கிறதுனால தான் கடனாளியா இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. அப்புறம் வந்து கஞ்சத்தனமா இருக்கிறது. பேசிக் நீட்ஸ் கூட நம்மளுக்கு பண்ணிக்கிறது கிடையாது. அந்த மாரி கஞ்சமா இருக்கிறது. 4வது கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கனமா இருக்கிறவங்கலாம் வந்து திட்டமிடுவர்ன்னு சொல்லுவாங்க. திட்டமிடுவர்னா அப்படின்னா, இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து என்னோட ஊர்லேருந்து நான் ஒரு பெங்களூருக்கு போறேன் அப்படின்னா, அப்ப என்னென்னலாம் நான் பண்ணணும், என்னென்ன செலவு இருக்கு, என்னென்னலாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ப்ராப்பரா நான் திட்டமிட்டு போயிட்டேன்னா, எனக்கு எங்கேயுமே ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்ட் இருக்காது. இதே மாரி தான் ஃபினான்ஸ்லயுமே. அடுத்த மாசம் என்ன செலவு வரப்போது, என்னென்ன பண்ணணும், அடுத்த மாசத்துக்கு வந்து என்ன நான் எடுத்து வச்சா, இன்னொரு 1 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற செலவ, இத ப்ராப்பரா திட்டமிட்டு பண்றாங்கல்ல. இப்ப இவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்காது. இவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா, பணம் சேரும். அதே மாரி கண்ட்ரோல் இருக்கும். இவங்களெல்லாம் வந்து சிக்கனக்காரவங்கன்னு சொல்றோம். ஆனா இப்ப என்னன்னா, இந்த மாரி சிக்கனக்காரவங்கலாம் நம்ம சில நேரங்கள்ல என்ன பண்றோம் அப்டின்னா, "ஏன்டா அப்படி கஞ்சத்தனமா இருக்க?" அப்படின்றோம். நான் சாப்பாடு இல்லாம இல்லையே! நான் 3 வேள சாப்பிடாமலாம் இல்லையே! சாப்பிடாம இருந்தா தானே கஞ்சத்தனம். நான் ட்ரெஸ் போடாம இல்லையே! நான் ஒரு பைக் வாங்காம இல்லையே! நான் ஒரு கார் வாங்காம இல்லையே! பேசிக் நீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட வருமானத்துக்கு வந்து நான் ஒரு மாருதி ஸ்விஃப்ட் வாங்க முடியும்னா, அந்த இடத்துல நான் மாருதி ஸ்விஃப்ட் வாங்குறேன்னா, அது வந்து சிக்கனம். இதே இது நான் மாருதி ஸ்விஃப்ட் வாங்காம நான் சைக்கிள்லயே போறேன்னா, அதான் கஞ்சத்தனம். இதே இது வந்து நான் ஒரு BMW கார் வாங்குறேன்னா, அதான் கடனாளி செலவாளி கேட்டகரி. ரைட்? ஸோ இந்த மாரி 4 பேர் பிரிவாங்கங்க. அதே மாரி எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம இளம் வயசுல இருக்கீங்களா? 45 வயசுக்கு கீழ இருக்கீங்களா? நீங்க வந்து என்னைக்கும் வெல்த்த சேஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வெல்த் சேஸ் பண்ணீங்கன்னா, உங்கள இந்த இந்த உலகம் ஃபுல்லா ஸ்பெகுலேட் பண்ணிட்டே இருக்கும். நீ அது பண்ணு, நீ ரியல் எஸ்டேட் பண்ணு,
இந்த இடத்துல ஒரு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து ரியல் எஸ்டேட் டீல் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி புதுசாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்திருக்கு, அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் வர சம்பளத்தில் ப்ராப்பராக உங்களை எக்ஸ்பெண்டிச்சரை மேனேஜ் பண்ணணும், அனாவசிய கடன்கள் போகக்கூடாது. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஒவ்வொரு காலகட்டத்தில் செலவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வருஷம் வருஷம் ஸ்கூல் ஃபீஸு, ரைட்? அதே மாதிரி உங்கள் பொண்ணு வந்து ஒரு 8 வயசு ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு 17 வயசுல வந்து ஹையர் ஸ்டடீஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அது இப்போ என்ன கரண்ட் காஸ்ட் இருக்கு, என்ன ஃபியூச்சர் காஸ்ட், இதுக்கு என்ன எடுத்து வைக்கணும், இப்படி ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்து வச்சீங்க அப்படின்னா, அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேராமீட்டர் தேவையே தவிர வெல்த் கிரியேஷன் கிடையாது. ஏன் இங்கே திருப்பி நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு சேர்த்து வைக்கிறதும், காலேஜுக்கு சேர்த்து வைக்கிறதும், மேரேஜுக்கு சேர்த்து வைக்கிறதும், அதே மாதிரி ஏதாவது ஃபாரின் ட்ரிப் போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து இந்த காசை யாருக்கோ கொடுக்க போகிறீங்க. இது உங்கள் காசே கிடையாது. சேர்த்து வைப்பீங்க, காலேஜுக்காரனுக்கு கட்டுவீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா மண்டபத்துக்காரனுக்கு கட்டுவீங்க, ஜுவல்லரிக்கு வாங்குற கட்டுவீங்க. இதெல்லாம் செலவு பண்ணி மிஞ்சிற காசு தான் வெல்த்து. நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணுறாங்கன்னா, எடுத்தோன்னே வெல்த் கிரியேஷனு டபால் டுபால் 4 கடனை வாங்குறது, 4 இதை வாங்குறது, கரெக்டாக அந்த இது டைம் வரும்போது வித்துட்டு அப்படியே கட்டிட்டோன்னு போவோம். அது வரைக்கும் வட்டி கட்டியிருப்போமே, அந்த வட்டி அனாவசியமானது. இதை தான் இங்கே நான் மீன் பண்ணுறேன். இன்சூரன்ஸ்ன்றது நாட் அட் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். இது நான் சப்போஸ் யாராவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க, இதுதான் உண்மையும் கூட. இன்சூரன்ஸ்ன்றது ஒரு பாதுகாப்புக்கு தானே தவிர அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டே கிடையாது. இங்கே இங்கே எல்லாரோட ஃபினான்ஸ் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து ஜாஸ்தி கொடுப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கம்மியாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13% வட்டி கட்டுவீங்க, 6.5% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இன்சூரன்ஸ் பிளானில். அப்படி இருக்கவே கூடாது. நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 30% 40% எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 13லேருந்து 15% இந்தியாவிலேருந்து வரக்கூடியது, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய முதலீடுகள். அந்த முதலீடு எதுவும் கேட்டுறாதீங்க. ஆமாம், அது பண்ணலாம் தான். அதுக்கு உங்களோட பிஹேவியர்ஸ் ஒர்க் பண்ணால் தான் தெரியும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, 6.5% தான் வரும். கரெக்ட்டா? இப்படி பண்ணக்கூடாது. ரைட்? இப்போ நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க, கார் லோன் வாங்குறீங்கன்னா, ஆவரேஜா 8% தாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்தியால. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ சொல்றேன். உங்க சிபில் ஸ்கோர் 800+ இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் பேங்க்ல வாங்குனீங்கன்னா 8.25% வாங்குவீங்க. இந்த கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் 15% இருக்கும். உங்கள்ட்ட இருந்து போகக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அவே போறது வந்து 8.25 தான் இருக்கும். அப்பதான் உங்க ஃபினான்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கும். ரைட்? இப்போ இதை நீங்க ப்ராப்பரா 30 டு 45 வயசுன்றது வந்து நீங்க குழந்தைங்களை வளர்க்குறதுக்கும், குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கும் உண்டான வயசு. அந்த இடத்துல நம்ம வந்து குழந்தைங்க பேரை சொல்லிட்டு ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, 45 வயசுக்கு அப்புறம் காசு இருக்காது. சரியா? சப்போஸ் நான் சொல்ற மாதிரி நீங்க ப்ராப்பரா ஒர்க் பண்ணீங்கன்னா, டெஃபினெட்லி உங்க கையில இதெல்லாம் போக ஒரு காசு இருக்கும். அந்த காசு தான் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலா. அது இந்த மாதிரி 4 பேராமீட்டர் தான். கன்ஃப்யூஸே ஆக வேண்டாம். ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, ஈக்விட்டி, ஃபிக்ஸட் இன்கம். 4 பேராமீட்டர் தான். இதுல கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட்ல அப்ரூவலே பண்ணல. சப்போஸ் இதை சார்ந்து யார் இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்குங்க. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாத விஷயங்கள நம்ம பண்ணும் பட்சத்துல, ஏதாவது ஒரு டயத்துல நம்ம ஏமாத்தப்பட்டோம் அப்படின்னா, யார்ட்ட போய் நிக்கிறது? கவர்மெண்ட்ட போய் நின்றா, "நீ பேராசைப்பட்டுட்டு தானே போன. போ" அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிரும். கவர்மெண்ட் ஆத்தென்டிகேட் பண்ண கம்பெனிலே ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்குது. அப்படின்னும்போது அதையே நம்மளால ரெக்கவரி பண்ண முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். ரைட்? இப்ப இதுலயே நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஏன்னா ஸ்லைட் நிறைய இருக்கு. டைம் நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. அதனால இங்கேயே மேட்டர சொல்லிடுறேன். முதலீடுகள் நீங்க போறீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி எதுலலாம் வராதோ, அத மட்டும் முதலீடு பண்ணுங்க. ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா, அது முதலீடு கிடையாது. அது ஒரு ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், தங்க நகை வாங்குறீங்க. அதுல ஜிஎஸ்டி வரும். இதே இது கோல்டு இடிஎஃப் வாங்குறீங்க. ஜிஎஸ்டி வராது. சரியா? இப்போதைக்கு லேண்டுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. இதே இது அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறீங்க. நான் சொல்றது இந்த பிளாக் மணில வாங்குறதெல்லாம் நான் கணக்கு சொல்லல. நீங்க ஒயிட்டா வாங்குறீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி கண்டிப்பான முறையில வரும். அப்ப எங்கெல்லாம் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுதோ அதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூலிப் பிளான் நீங்க வாங்குறீங்க. கேட்டா மார்க்கெட் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லுவாங்க. அதுல ஜிஎஸ்டி வரும். இதே இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போனீங்கன்னா ஜிஎஸ்டி வராது. ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குனீங்கன்னா ஜிஎஸ்டி வராது. எங்கெல்லாம் ஜிஎஸ்டி ஏன் இந்த ஜிஎஸ்டியை மீன் பண்றேன்னா, ஜிஎஸ்டி இதுக்கு முன்னாடி வந்து அதோட பேர் வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஒரு ரா மெட்டீரியலை வேல்யூ ஆட் பண்ணும்போது அது ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்போது அந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய நபர் ஒரு லாபம் அதிகமாக வைக்கலாம். அந்த லாபத்துக்கு உண்டான வரி தான் வேட் ஆக்சுவலாக. ரைட்? இப்போ இன்னும் சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன். தக்காளி ரா மெட்டீரியல், அதுக்கு ஜிஎஸ்டி வராது. இதே இது வந்து ஒரு 10 கிராம் சாஸ் பாக்கெட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வரும். ஆனால் ரெண்டும் பார்த்தீங்கன்னா தக்காளி கிலோவே 10 ரூபா தான் இருக்கும். அந்த சாஸ் பாக்கெட் 10 ரூபா இருக்கும். அப்போது வேல்யூ ஆடட் ஆகும்போது அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிடும். கரெக்டுங்களா? இங்கே இது மட்டும் பாருங்கள். அப்போ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராடக்டாக பை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு கன்சியூமர் தான். நீங்கள் ஒரு இன்வெஸ்டரே கிடையாது. வேணால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சொல்லிக்கலாம், நான் எதாவது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறேன்னு. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இல்லாத விஷயங்களை
இது பண்ணி நீங்கள் பார்த்து அதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஒரு முடிவு எடுப்பேன், அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் ஃபினான்ஸில் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ரிவ்யூ பண்ணணும். முடிஞ்சா மினிமம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட ரிவ்யூ பண்ணணும். நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈக்விட்டி ஷேர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அதில் பண்ணுற பெரிய தப்பு. மொத்தம் 3 கேட்டகரி மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. ஐயோ! வேணாம்ப்பா, எனக்கு ஈக்விட்டிலாம் வேண்டாம்ப்பா அப்படின்னுவாங்க. அந்த மக்கள் 70% அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரியல் எஸ்டேட், கோல்டுன்னு போவாங்க. அங்க பண்ற மிஸ்டேக்கே அவங்க வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டா வாங்கிட்டு இருப்பாங்க. அது பெருசா ரிட்டர்ன்ஸ் இருக்காது. அத வேல்யூ ஆடட்ட ஸ்கிப் பண்ணி வாங்குனாங்கன்னா, அங்கேயும் ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம். இன்னொரு மக்கள் எப்படி இருப்பான்னா, நான் வந்து ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குவேன். ரூ. 45,000 கடன் கட்டுவேன். 45,000 செலவு பண்ணுவேன். மிச்சம் இருக்கிற ரூ. 10,000 எப்படியாவது 30, 40% பெருக்கி இந்த ரூ. 90,000 சரி பண்ணணும்னு ஓடுறவன். இவன்லாம் அக்ரெசிவா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, இவங்க கையில பணம் தங்கவே தங்காது. அப்படி யாராவது உங்க நபர், யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யார் இருந்தாங்களா, அவங்க உங்களுக்கு அறிவாளியா தெரிவாங்க. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபேமிலி கேஸ் ஸ்டடி பார்த்துருக்கோம். பயங்கர அறிவாளியா தெரிவாங்க. அவன் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்க. தயவு செஞ்சு அவன்ட்ட பழகாதீங்க. அவங்கள ட்ராப்ல இழுத்துட்டு போயிருவான். சரி, அந்த மாரி நெறைய கேஸஸ் இருக்கும். ஏன்னா இவங்கள வச்சு ஒரு மார்க்கெட் இயங்குது. ஒரு சின்ன ஒரு ஸ்லைடு வேணா காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த ஈக்விட்டி மட்டும் அட்ரஸ் பண்ணேன். நம்மளுக்கு 4 நிமிஷம் தான் இருக்கு. இது 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 டாபிக் பெரிய டாபிக்ங்க. இது ஆக்சுவலா ஒரு 3 மணி நேரம் ட்ரெய்னிங் இது. 2 1/2 மணி நேரத்துல 3 மணி நேரம் ஆகும். அது 1 ஹவர்ல நம்ம அட்ரஸ் பண்ணணும். அப்படின்றதுனால இத கொண்டு வந்திருக்கோம். மிஸ்டேக்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ரைட். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த கம்பெனி 2019லிருந்து 2020ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை கலர் இருக்கிற காலம் மட்டும் பாருங்க. ரூ. 424 கோடி வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் இருந்தது. இப்ப 2023, 24 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் 4,200 கோடி. இன்னைக்கு இத விட ஜாஸ்தி போயிருக்கும். இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஈக்விட்டி ட்ரேடருக்கு, அதாவது இப்ப நான் இருக்கேன்னா, இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி நான் ஈக்விட்டிய ட்ரேட் பண்ணலாம். இவன் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ட்ரெடிஷனல் புரோக்கர்ட்ட போய் பண்ணீங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுவான். என்ட்ட வாங்க 0.3% சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோவிட் டயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நடந்தது. ட்ரெடிஷனல் ட்ரேடர்ட்ட மாசத்துக்கு 1 ட்ரேடு இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு 6 ட்ரேட் வாங்கி 6 ஷேர் வாங்கியிருப்பாங்க. இவங்க கையில தான் மொபைல் ஆப் குடுத்தாச்சுல்ல. கண்ட்ரோலே இருக்காதுல்ல. ஏன்னா ட்ரெடிஷனல் ட்ரேடர்ட்ட கண்ட்ரோல் இருக்கு. அவன் கேள்வி கேட்பான். இவங்கள்ட்ட கண்ட்ரோல் இருக்காதுல்ல. டைரக்ட்டா எனக்கே ஆப் வந்துருச்சுல்ல. நான் என்ன பண்ணிட்டேன்னா, மாசத்துக்கு 10 ட்ரேட் பண்றது. ஒரு ட்ரேடுக்கு 0.3% சரியா? அப்ப 10 ட்ரேடுக்கு எவ்வளோ ஆச்சு? 3% ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 36% ஆயிடுச்சு. இந்த 36% என் போர்ட்ஃபோலியோ கூட வளர்ந்திருக்காது. அந்த காசு இந்த கம்பெனிக்கு போயிருக்கு. இந்த கம்பெனி என்ன ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணியா இவ்வளோ லாபம் பண்ணா? எல்லாமே புரோக்கிங் காஸ்ட். இவங்களுக்கெல்லாம் யாரு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா, என் காச யாருமே எடுக்கக்கூடாது. நான் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ட்ராப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க இந்த ஆப்புக்கு உண்டான ஆடியன்ஸ் அவங்க தான். அதே மாரி ஒரே நாள்ல பணக்காரன் ஆகணும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க. இந்த மாரி ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, ரூ. 10,000 லாஸ் ஆச்சுன்னா யார்ட்டயுமே சொல்ல மாட்டாங்க. இதே இது ரூ. 10 லாஸ் ஆச்சுன்னா 10,000 பேர்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவான். இந்த மார்க்கெட்டிங் அப்படி இருக்கும். இந்த ஆப்ல எப்படி வொர்க் பண்ணேன்னு தெரியுமா? எவ்வளோ ஷேர்ஸ் வந்துச்சுன்னு தெரியுமா? அப்படின்னுவான். சரி, டோட்டல் போர்ட்ஃபோலியோ நீங்க இந்த மாரி ஆட்கள நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. உன்னோட வருஷ சம்பளம் எவ்வளோன்னு கேளுங்க. ரைட்? நீ எவ்வளோ கடன் கட்டுற? எவ்வளோ வந்து நீ செலவு பண்றேன்னு கேட்டுங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஆயிடுச்சுன்னா, மிச்சம் இருக்க 30%. உதாரணத்துக்கு ரூ. 1,00,000 30,000 மாசம் மிஞ்சுது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 3,60,000 மிஞ்சிருக்கும். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்ட தாண்டி கூட இவங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இவங்க எல்லாருமே வந்து ஸ்பெகுலேட்டர்ஸ். இவங்க யாருமே டிசிப்ளின் இன்வெஸ்டர்ஸே கிடையாது. ஆ ஏன்னா, ஸ்பெகுலேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ பேஸ் பண்ணி ஓடிட்டே இருப்பான். எப்படி பாலிமர் நியூஸ்ல ஒரு நியூஸ் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளை கழிச்சு ஒண்ணு சொல்லுவான். கடைசியில சொன்னதெல்லாம் தப்புன்னு ஒரு நாள் சொல்லுவான், ஒரு வருஷத்துக்கு அப்புறம். அதே மாரி தான் ஷேர்ஸ்லயுமே. இன்னைக்கு இது நல்லாருக்கும், சில்வர் நல்லாருக்கும்னு சொன்னாங்க. எல்லாரும் போய் விழுந்தோம்ல. தீபாவளி டயத்துல விழுன்னு விழுந்தோம். நானும் எத்தன பேருக்கு படிச்சு படிச்சு சொன்னோம். சோசியல் மீடியாலயும் சரி, WhatsApp மூலியமாவும் சரி. வாங்குனோம், எல்லாத்துக்குமே நட்டோம். ஆமா. அது ஒரு நாள் குரோ ஆகும் தான். ஏன் அந்த மாரி ஸ்பெகுலேட்டட்ல போய் விழுகணும்? ஸோ இந்த இடத்துல தெளிவா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு 1 மினிட் தான் இருக்கு. ஃபைனல் டச் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு உங்களோட மாத வருமானம் சேலரியா இருக்கணும். ரைட்? அந்த சேலரில பிசினஸ் ஓனர்ஸ் நல்லா கவனிச்சுக்கங்க. எனக்கு சேலரிலாம் வந்து கான்ஸ்டன்ட்டா எடுக்க முடியாதுன்னா, சாப்பாட்டுக்கு எடுக்கிறீங்கல்ல, நீங்க பெர்சனலா வாங்குன கடனுக்கு எடுக்கிறீங்கல்ல, இது 2மே கான்ஸ்டன்ட் தானே இருக்கு. ஃபியூச்சருக்கு சேர்த்து எடுத்தா தான், அத சேலரியா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அத சேர்த்து எடுத்தீங்கன்னா ஈஸி தான். அது ஒரு பெரிய வேலைலாம் கிடையாது. அப்போ நீங்க ஒரு சேலரி வருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. லைபிலிட்டீஸ் என்ன இருக்குன்னு பாருங்க.
முடிஞ்ச அளவுக்கு அதிக வட்டி இருக்கக்கூடிய லோன்ஸ் வாங்காதீங்க. ஹோம் லோன் அண்ட் கார் லோன்னால நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. இந்த கிரெடிட் கார்டு, ப்ராடக்ட் லோன்லாம் உங்கள டர்ன் அரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. திரும்பி பார்ப்பீங்க 45 வயசு ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு வட்டி இல்லாம வாழ பாருங்க. செலவுகள குறைக்க பாருங்க. 40% உங்களோட சேலரில நீங்க சப்போஸ் டாக்ஸ் பே பண்றீங்கன்னா, போஸ்ட் டாக்ஸ் அதாவது ஆஃப்டர் டாக்ஸ்ல வரக்கூடிய காசுல 40% நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா, ஈக்விட்டி நாங்க எப்படி போட்டாலே நீங்க வெல்தி ஆயிடலாம். வெல்தி கிடையாது. உங்க பர்சனல் ஃபைனான்ஸ் நல்லா ஆயிடும். நீங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 40% ஒன்ஸ் போக, 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 போக எதெல்லாம் போகணும், எதெல்லாம் போகக்கூடாதுன்ற நாலேட்ஜ் உங்களுக்கு வந்துரும். ஸோ வி கம் டு த கன்க்ளூஷன்ங்க. டைம் இஸ் 7. ஓவர் டு டேனியல். Question இருந்தா இது பண்ணுங்க. Yes, Daniel. Go ahead. Daniel or Ram, anyone, please. சார் வணக்கம் துரை. இப்போ இந்த சிட் ஃபண்ட்ஸ்ல பணம் போடுறாங்கல்ல, ஆமா சார். அட்வைஸ் சார், அதுக்கு போடலாமா போடக்கூடாதா? சார் ஃபர்ஸ்ட் விஷயம் எதுக்காண்டி போடுறோம் அந்த இதை நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்கணும். சரியா, எதுக்காண்டி போடுறோம். ரெண்டாவது கேஷ்ல போடுறோமா அக்கௌண்ட்ல போடுறோமா, சரியா, இந்த கேள்வி கேட்கணும். உங்களுக்கு ஆன்சர் வந்து ஷார்ட் டேர்ம்ல நான் பண்ண போறேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவராக இருக்காரு, செகண்ட் இந்த கேஷ் நிறையா இருக்கு அப்படின்னா நீங்க சிட் ஃபண்ட் போகலாம். சிட் ஃபண்ட் போகலாம். நீங்க சேலரிடா பிசினஸ் ஓனரா சார்? பிசினஸ் ஓனர். சரி, அதுல இருக்க ரிஸ்க் சொல்லு. இதுல வந்து எவ்வளவு வரும்னா 9% தான் சார் வரும். 9 to 9.5% தான் வரும். ரைட்டா? இதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னா, இப்போ சிட்டு வந்து கடைசியா எடுக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள என்ன கேட்டகரி இருக்க வாய்ப்பு இருக்கு? சேவிங்காக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சேவிங்ஸ் கண்டிப்பா. அதாவது ஒரு நல்ல பிசினஸ்ல நல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பண தேவை இல்லாதவங்க, அப்படி எடுத்துக்கலாமா? எஸ். இப்போதைக்கு ரீசெண்டா பண தேவை இல்லாதவங்க லாஸ்ட்ல எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீட்டு, ரெண்டாவது சீட்டு எடுக்கிறவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 16% இன்ட்ரெஸ்ட் வரும். ரைட்? இப்போ இவங்கெல்லாம் யாருன்னா பண தேவை இருக்கிறவங்க. சரியா? ப்ராப்பரா ஒருத்தர் சிபில் ஸ்கோர் 800+ மெயின்டைன் பண்ணார்னா பேங்கே 11% ஓடி கொடுக்குமே. கரெக்ட் தானே? பேங்கே 9ல இருந்து இப்போ நான் 800+ இருக்குன்னா என்னோட ஃபினான்ஸ் சரியா இருக்கும் பட்சத்தில் 9ல இருந்து 11% தான் ஓடி இருக்கும், இல்லை டேர்ம் லோனும் இருக்கும் இருக்கிறது. அப்போ அதை விட்டுட்டு ஒருத்தர் 16% பேரோ பண்றாருன்னா அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இல்லாத ஆள் தானே வருவாருங்க. ஓகே, கரெக்டா? அப்போ ரிஸ்க் வந்து அவர் பணம் எடுத்துருவாரு. ரிஸ்க் யாருக்குன்னா கடைசியா சிட் எடுக்கிறாங்க அவங்களுக்கு இருக்க ரிஸ்க் அது. ஏன் இவர் கட்டாத போயிட்டாருன்னா அவங்களுக்கு கிடைக்காதுன்றதுனால? சார் கண்டிப்பா கிடைக்காதுல்ல. இது ரொட்டேஷன் ஆஃப் மணி தானே, வேற ஒண்ணும் கிடையாதுல்ல. ஸ்ரீராம் மாதிரி நல்ல ஸ்டேபிளான கம்பெனிஸும் இருக்கும் இல்லையா சார்? கம்பெனிங்க ப்ராப்ளமே கிடையாது. இங்க வந்து சிட்டு எடுக்கிறவங்க அந்த 20 பேர் இருக்காங்கன்னா 20 சிட்டு எடுக்கிறவங்களை வச்சு தான் இருக்கும். இப்போ நீங்க ரெப்யூட்டட் கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் இல்லாம பண்றது இல்ல. ஆமா, அது பணம். ஆமா ஆமா, நீங்க அந்த கம்பெனி பேர்லாம் சொல்லல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அப்படிதான் பண்றாங்க. பட் அந்த பெரிய கம்பெனிஸ்ல போடுன்னு சொல்லலாம். பட் அவன் ப்ராசஸ் பண்றானா செக் பண்ணிக்கிறது உங்களோட விருப்பம். அவ்வளவுதான். ஷார்ட் டேர்ம்ல பண்ணலாம் சார் சிட்ல. லாங் டேர்ம் சிட் பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் மீன்ஸ் மோர் தென் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பணம் வந்து தேவை அப்படின்னா அதெல்லாம் சிட்ல போறது வேஸ்ட். ஏன்னா மோர் தென் 5 இயர்ஸ் போச்சுன்னா நீங்க என்ன அசெட் கிளாஸ் சூஸ் பண்றது 15% வரணும். போஸ்ட் டாக்ஸ் உங்களோட கேபிட்டல் கெயின் டாக்ஸ் போக 15% ரிட்டர்ன்ஸ் வரணும். அவ்வளவுதான். எஸ் சார், நான் உங்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ. எனி அதர் கொஸ்டின்ஸுங்க? சர்வீசஸ் வேணும்னா how can we contact you? சார் நீங்க என்னோட நம்பர் கூட நான் டெக்ஸ்ட் பண்றேன் சார். சார் 9585538454. சென்னையில you are located in Chennai, sir? Sir, we have operations in Chennai, sir. We are at Madurai, sir. Madurai la enga branch இருக்கு. And we are a virtual company தான் சார். ஓகே. ஆமாம், என்னோட லிங்க்டின் பேஜ்ல போங்க, என்னை பத்தி நல்லாவே நீங்க ரிசர்ச் பண்ணலாம். நீங்க டெக்ஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க, எனக்கு டீடைல் அனுப்பிச்சு விடுறேன். அண்ட் நாங்க ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி சார். ஆமா, யாராவது சர்வீஸ் எடுக்க விரும்புறீங்க அப்படின்னா யூ ஷுட் பி டிசிப்ளின் வித் அஸ். விச் மீன்ஸ் டைமை வேல்யூ பண்ணணும், டிசிஷன்ஸை வேல்யூ பண்ணணும், ஸ்ட்ரக்சர் ப்ராசஸ்க்குள்ள வரணும். ஆமா, we are not motivators. எஸ் சார், எஸ் சார். ஃபேமிலி ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்றாங்களா, அது என்ன சார்? அது ஃபேமிலி ட்ரஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க சில பேர், நிறைய அது வந்து ஏதோ சம் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றாங்களா, அது என்ன சார்? ஆமா சார். சார் உங்களோட டோட்டல் நெட்வொர்க் 100 கோடிக்கு மேல போயிடுச்சுன்னா there is something called family office. ஓகே. there is something called family officeோட கான்செப்ட் என்னன்னா, நீங்க குரூப்பிங் பண்ணிட்டீங்கன்னா
நீங்க வந்து உங்க நெட்வொர்த்தை எனி கண்ட்ரி 50% மேல ஒரு வருஷத்துல மூவ் பண்ணலாம். இது வந்து ஆர்பிஐ அலோவ் பண்றாங்க. நார்மலா இருக்கும்போது 10% மேல நம்ம அனுப்ப முடியாது. த லிமிட் இஸ் தேர். 1.25 USD மட்டும் தான் நம்ம அனுப்ப முடியும் வெளியில. இப்போ உதாரணத்துக்கு நீங்க துபாயில போய் செட்டில் ஆறீங்கன்னா அவ்வளவுதான் பண்ண முடியும். ஃபேமிலி ஆஃபீஸ் அப்படி பண்ணலாம். இது வந்து வெல்தி பீப்புளுக்கு, பில்லியனர்ஸ் அண்ட் மில்லியனர்ஸ்க்கு. இதே இது வந்து நீங்க டாக்ஸ் ஆங்கிள் பாக்குறீங்கன்னா there is something called HUF, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து யூ கேன் ஹேவ் அ ஃபைல். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாக்ஸேஷனை தனியா ஓபன் பண்ணலாம். நீங்க போடுற முதலீடுகள்ல வரக்கூடிய டாக்ஸ் உங்களோட டாக்ஸேஷன் அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து 30% மேல டாக்ஸேஷன்ல இருக்கீங்க. ஆமா சார். 30% மேல டாக்ஸேஷன் இருக்கீங்கன்னா நீங்க என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், அதாவது நீங்க வந்து டெபாசிட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 30% வந்து டாக்ஸ் வரும். அப்ப அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து HUFல போட்டு பண்ணீங்கன்னா அந்த ஸ்லாபுக்குள்ள வரும் பட்சத்துல உங்களுக்கு டாக்ஸ் கம்மியா வரும் சார். இந்த மாதிரி ரெண்டு நீட் இருக்கு சார். வெல்த்தை மூவ் பண்றது ஒரு நீடு, டாக்ஸை கம்மி பண்றது ஒரு நீடு. 2 நீட் இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? யாருக்காவது கேள்விகள் இருக்கா? எஸ் டன். மிஸ்டர் ராம், கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ராம் சார், or ஓகே Daniel, சார். தேங்க்யூ சார், anything. தேங்க்யூ சார், சரி. தேங்க்யூ சார், நான் தேங்க்யூ. ஒன்று பண்றேங்க. என்னோட லிங்க் ட்ரீ அனுப்புறேன். அந்த லிங்க் ட்ரீல என்னோட ஓகே எல்லா சார். சோஷியல் மீடியாவோட நீங்க லிங்க். அதான் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சார். நீங்க இல்ல நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்களா? அதுல கூட போட்டு விடுங்க. ஆமாமா, நீங்க ஷேர் பண்றீங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பண்ணிடலாம் சார். ஓகே சார். சாரி, உங்க நம்பர் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ரேவந்த்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ரேவந்துக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். அந்த லிங்க் ட்ரீ போட்டுருங்க. ஸோ ஒரே ஒரு Okay, மெசேஜ் sir. சொல்றேன். அந்த லிங்க் ட்ரீல என்னோட ஃபோன் நம்பர்ஸ் அதுல இருக்காது. கோத்ரூ பண்ண சொல்லுங்க. சப்போஸ் யாருக்காவது வேணும்னா அதுல இருக்கக்கூடிய கால் சென்டர் Sure, நம்பர் sir. கொடுத்தீங்கன்னா டைரக்டா நீங்க Okay, sir. போயிடுவாங்க. Okay, sir. Thank you, sir. Thank So you, sir. thank you Thank very you. much. Thank you, sir. Thank you so much for your great session. Thank you. We'll meet in next session, sir. கண்டிப்பா நம்ம upcoming நிறைய செஷன்ஸ் பண்ணணும். We'll meet in next session. Thank you, sir. Thank you so much. நன்றி, வணக்கம். Thank you so much, sir.